சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தினுடைய பொது பலன்களை பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய முக்கிய விரத மற்றும் விசேஷ நாட்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பிப்ரவரி மாதத்தினுடைய பலன்கள் அப்படின்னாக்கா மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவற்றை வைத்துத்தான் நாம் மாதக்கோள்களுடைய அடிப்படையில் மாத பலன்களை கணிக்கிறோம். அதே சமயம் வருடக்கோள்கள் அனைத்தும் அந்த மாதம் முழுவதும் அதே இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதக்கோள்களை அடிப்படையாக வைத்தும் ஒரு தனிப்பட்ட ராசிக்கு சந்திராசிரமம் அல்லது சந்திர நாடியின் அடிப்படையில் அனுதினமும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய 2.5 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வைத்து இந்த சந்திர நாடியை வைத்து நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எது போன்ற பலன்களை எந்தெந்த நாட்கள் எப்படி அனுபவிப்பார்கள் இந்த பிப்ரவரி மாதம் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னால் விரதங்கள் மற்றும் விசேஷ நாட்களை பற்றி தற்போது பார்ப்போம். 22 அதாவது தை மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 5ஆம் நாள் முழு பௌர்ணமி நிறைந்த அந்த நன்னாளில் பூச நட்சத்திரம் வருகிறது. பூச நட்சத்திரம் என்பது தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தைப்பூசம் என்று கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாளாகவும் அவர் ஜனித்த நாளாகவும் கருதக்கூடிய இந்த தைப்பூசத்தை வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு உகந்த நாளாக அந்த தைப்பூச நாளை நாம் வைத்துக் கொள்ள முடியும். அன்றைக்கு முருகனுக்காக விரதமிருந்து அன்றைய நாள் முருகனை நினைத்து கொண்டாடி வருபவர்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை முருகப்பெருமான் வழங்குவார் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் பல திருப்புகழ்களில் உணர்த்திட்டு போயிருக்கிறார். சந்தான புஷ்ப பரிமள கிங்கணி முக சரண யுகல அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகுமோகன சத்தியப்பிரிய ஹாலிங்கன சிந்தாமணி கலசகர கட கபோல திரியம்பக விநாயகர் முதல் சிவனை வளம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரும் சித்திர கலாப மயிலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது மயில் மேல முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி தருவார். இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம்னா மிகப்பெரிய மேன்மையை அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட முக்கிய நாளாக இந்த தை மாதம் 22ஆம் நாள் தைப்பூசம் வருகிறது என்பதை இந்த மாதத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனை அடுத்து வடலூர் வள்ளற் பெருமான் என்று சொல்லக்கூடிய அருட்பெரும் ஜோதி என்று அனைவரோடும் அன்போடு அழைக்கக்கூடிய ஜோதியினுடைய தரிசனம் அன்றைக்கு தைப்பூச நாளிலேயே வடலூரில் நடக்கவிருக்கின்றது. ஆகவே அன்றைய தினம் மிக சிறப்பு வாய்ந்த தினமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம். அதன் பின்பு தை 26 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி அப்படின்ற ஒரு விநாயகருடைய சிறப்பான ஒரு அமைப்பு வருகிறது. அன்றைக்கு விநாயக பெருமானை நோக்கி வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பவர்களுக்கு சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படி என்கின்ற அமைப்பின்படி ஒரு நல்ல விரதம் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்களில் அந்த சங்கடகர சதுர்த்தியும் இருக்கிறது. அது வருகின்ற தை மாதம் 26 பிப்ரவரி 9ஆம் தேதி நிகழவிருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று சஷ்டிக்கு விரதம் இருப்பவர்கள், அதாவது குழந்தை வரம் வேண்டி சஷ்டிக்கு விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு தை 28ஆம் நாள் பிப்ரவரி 11ஆம் நாள் சனிக்கிழமை சஷ்டி திதி வருகிறது. அந்த சஷ்டி திதியின் போது விரதம் இருப்பவர்களுக்கு, அதாவது சஷ்டியில் விரதம் இருப்பவர்களுக்கு அகப்பையில் குழந்தை வரும் என்ற சான்றின்படி முருகப்பெருமானை நோக்கி அன்றைய தினம் விரதம் இருப்பவர்களுக்கு ஒரு அழகான குழந்தை கிடைக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனை அடுத்து மாசி மாதம் 8ஆம் தேதி அமாவாசை வருகிறது. அந்த அமாவாசையில் பெரியவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது, இறந்தவர்களை நினைத்து சாமி கும்பிட்றது, இது எல்லா விஷயங்களையும் அந்த அமாவாசை திதியின் போது நீங்கள் நிகழ்த்தி கொள்ளலாம். அதனை அடுத்து மற்றொரு சஷ்டியான மாசி மாதம் 13ஆம் தேதி பிப்ரவரி 25ஆம் நாள் சஷ்டி திதி வருகிறது. அன்றைக்கும் நீங்கள் குழந்தைக்காக விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு திருமண நாட்கள் மற்றும் சீமந்தம் செய்வதற்கு, தொழில் தொடங்க, கடன் வாங்குவதற்கு முக்கியமான நாட்களாக இருக்கும் நாட்களை இப்பொழுது பார்ப்போம். பிப்ரவரி 1ஆம் தேதி, பிப்ரவரி 3ஆம் தேதி, பிப்ரவரி 10ஆம் தேதி, பிப்ரவரி 12ஆம் தேதி, அதனை அடுத்து பிப்ரவரி 16, 22, 24, 23 ஆகிய தினங்கள் அனைத்தும் திருமணத்திற்கும் சீமந்தம் செலுத்துவதற்கும் தொழில் தொடங்க கடன் வாங்க உகந்த நாட்களாக கருதப்படுகிறது. அதனை அடுத்து கிரகப்பிரவேசம் செய்வதற்காக பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதி, பிப்ரவரியில் 10ஆம் தேதி, பிப்ரவரியில் 12 மற்றும் 24ஆம் தேதி கிரகப்பிரவேசம் செய்வதற்கு உகந்த நாட்களாக இருக்கிறது. இனி வரக்கூடிய அமைப்புகளில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதம் எவ்வாறு பலன்களை கொடுக்கும் என்று பார்க்க இருக்கிறோம். பிப்ரவரி மாதம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு எவ்வாறு அமையும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் முழுக்க
இந்த சுக்கிரன் அதாவது ராசிநாதன் என்ற அடிப்படையில், ஏன்னா ஒரு மாத பலன்கள் பார்க்கும்போது ராசியினுடைய நாதன் எந்த கதியில் அமர்ந்திருக்கிறார் என்பதை கணக்கிட்டு அதன் வழிதான் அந்த அமைப்புகளை நம்ம சொல்ல முடியும். ராசியிலேயே கேதுவனுடைய அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால் அதிக ஞானத்தையும் உத்வேகத்தையும் ஆன்மீக நாட்டத்தையும் இதுகாலம் வரை சந்தித்து வந்த சுக்கிரன் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த துலா ராசிக்காரர்களுக்கு அந்த ராசிநாதன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு மாத இறுதியில் செல்லவிருக்கிறார். அசுரகுருவும் தேவகுருவும் இணையக்கூடிய இந்த அமைப்பில் பெரிய அளவுக்கான ஒரு சொஃபஸ்டிகேட்டடான அமைப்புகள் நடக்கும். ஏன்னா 6ஆம் இடம் அதிக சுப நிலைமையை அடைகிறது. நல்ல வேலை, நல்ல பொருளாதார அமைப்பு, நோய் தீருதல், இது போன்ற அமைப்புகளை 6ஆம் இடத்திற்கு இந்த பிப்ரவரி மாதம் இறுதியில் செல்ல இருக்கின்ற ராசிநாதனான சுக்கிரன் உச்சமடைந்து உங்களுக்கு அனைத்து பலன்களையும் செய்வார். அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு பிறகு இந்த சுக்கிரனுடைய மாற்றம் அப்படிங்கிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் குறிப்பாக 7ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகுனுடைய தொல்லை இல்லாமல் ராசிநாதன் பலம் பெறும்போது பெரிய அளவிற்கான நன்மைகளை துளாராசிக்காரர்கள் அடைவார்கள். அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஆகிய இந்த 2 தேதிகளும் அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே வரக்கூடிய இந்த 2, 3 இந்த 2 தேதிகளும் மிகப்பெரிய அளவிற்கு ஏற்றத்தை தரவிருக்கிறது. சந்திர நாடியின் அடிப்படையில் நல்ல பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக அந்த 2 நாட்களும் அமைகிறது. அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். பாக்கியஸ்தானம் என்றவுடன் புதனுடைய வீடான மிதுன ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டம் தான். அப்போது மிருகசீரிட நட்சத்திரத்தின் மீது சந்திரன் சென்று கொண்டிருக்கும் போது நிலம் சம்பந்தப்பட்ட இரத்தபந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக லாபத்தை அடையக்கூடிய ராசியாக இந்த துலா ராசிக்காரர்கள் அமைவார்கள். அதனை அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தின் மீது சந்திரன் பிரயாணித்து கொண்டிருக்கும் போது ராகு தற்போது 7ஆம் இடத்தில் இருப்பதால் ராகுக்கு தனியாக வீடுகள் கிடையாது. எந்த வீடில் அமர்ந்திருக்கிறாரோ அதுதான் ராகு கேதுக்கள் எந்த வீடுகளில் அமர்கிறதோ அதை தன் வீடாக பாவித்து கொள்ளும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து திருவாதிரையின் மீது சந்திரன் சஞ்சரிக்கும் போது, அதாவது குறிப்பாக பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இரவு அடுத்த நாள் காலை வரை அந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் மீது சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கான ஏற்றத்தை மனைவி அல்லது கணவன் மூலியமாக அடையக்கூடிய ராசியாக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு அமையும். ஏனென்று சொன்னால் அவர் 7ஆம் இடத்தில் களத்திர பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதனை அடுத்து திருவாதிரைக்கு பிறகு புனர்பூசம், அதாவது 6ஆம் அதிபதி. இவ்வளவு நாளாக நோய் அந்த மாதிரி அமைப்புகளில் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தவங்களுக்கும் பேங்க்லிருந்து நிறைய இந்த பண விஷயங்கள், பண பரிமாற்றங்கள், கடன் கொடுக்கல் வாங்கல், வட்டி பிரச்சனை, சீட்டு கட்டுறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்தவங்களுக்கு பெரிய அளவுக்கான விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நிறைய பெனிஃபிட்டையும் அந்த நாட்களில் பிப்ரவரி 3, 4 நாட்களில் அவங்க அந்த பெனிஃபிட்டையும் அடைவார்கள். அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. சயனகோல பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விசேஷத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இந்த சுக்கிரனுடைய காரகத்துவமான வெள்ளை பீன்ஸு, அப்புறம் சுக்கிரனுடைய ஸ்தலம், வெள்ளை தூய வெள்ளை ஆடைகள், இது எல்லாத்தையும் பயன்படுத்தும் போது அந்த சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் மேலோங்கி பெண்களால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவுக்கான ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படும். அவர்களால் லாபங்கள் ஏற்படும். பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் மாதத்தினுடைய இறுதி பகுதியில் கவனமாக இருப்பது அவசியம். ஏனென்றால் வம்பு, வழக்கு, கடன், அவமானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கு சுக்கிரன் செல்ல இருக்கின்ற காரணத்தினால் அந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியில் மட்டும் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம். அதர்வைஸ் பிப்ரவரி மாதம் முழுக்க துளாராசிக்கு ஏற்புடைய நாட்களாக இருக்கிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 27, 28 மாதத்தினுடைய முதல் நாள், மாதத்தினுடைய 2 கடைசி நாட்கள் 27, 28 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதி சந்திராசிரமம் இருக்கின்ற காரணத்தினால் புதிய முயற்சிகளை அன்றைக்கு எடுக்கக்கூடாது. பெரிய அளவிற்கான ஒரு மீட்டிங், ஐடியாஸு இதெல்லாம் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. எங்கேயும் இன்டரப்ட் பண்ணக்கூடாது. தர்க்கம், விவாதம், வாதம் போன்ற அமைப்புகளில் அன்னைக்கு ஈடுபடாமல் இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.